ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். நாம இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனிடத்திலும், ஒவ்வொரு மனுஷனிடத்திலும், உறவுகளிடத்திலும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்போடு தான் நாம் பழகி கொண்டிருக்கிறோம், சிநேகித்து கொண்டிருக்கிறோம். அன்பு அதை போலதான் தேவன் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிற முக்கியமான 3 காரியத்தை நான் உங்களிடத்திலே வசனத்தின் மூலியமாக சுருக்கமாக நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு அந்த 3 காரியத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் விதைப்பு. நாம எதை விதைக்கிறோமோ தான் அதை தான் அறுக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்துல எதை விதைக்கிறானோ அதற்குரிய பலனை நிச்சயமாய் அறுவடை செய்வான் என்பதை நாம் காலம் காலமாய் அறிந்தது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதம் அதை அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. சங்கீதம் 126:5 சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் கண்ணீரோடு எவைகளை விதைக்க போகிறீர்கள், கண்ணீரோடு எவைகளை விதைத்திருக்கிறீர்கள் என்பது முக்கியம் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக ஸ்தோத்திரம், ஒருவேளை இதற்கு முன்பு நீங்க விதைத்தது ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாததான் இருக்கலாம், அல்லது நீங்க விதைத்த விதையானது, நீங்கள் விதைத்த காரியமானது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாததாய் இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறது, அன்பு தேவ பிள்ளையே, நீ வாழ்க்கையிலே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வாழ்க்கையே கண்ணீர் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, கண்ணீர் நிறைந்த இந்த வாழ்க்கையினுடைய இந்த தருணத்துல நீ விதைக்கிற விதையானது 3 முக்கியமான விதைகளை நீ விதைப்பாய் என்று சொன்னால், 3 காரியங்களை நீ கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணீரின் வாழ்க்கையில 3 காரியத்தை நீ முக்கியமாய் விதைப்பாய் என்று சொன்னால், அந்த 3 காரியத்துக்குரிய பலனை நிச்சயமாக நீ அறுவடை செய்வாய். அப்படி நீ அறுவடை செய்கிற பொழுது, அந்த பலனை நீ பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, இந்த கண்ணீரானது உனக்கு துக்கம் சந்தோஷமாய் மாற்றத்தக்கதான கண்ணீராய் மாறிவிடும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த 3 காரியம் என்னவென்றால், 1 நம்பிக்கை, 2வது விசுவாசம், 3வது அன்பு. இந்த 3ஐ விதைத்து பாருங்கள், நற்பலன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.